வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் லேண்டுங்க. இங்கே தான் வரும். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு, முடிச்சூர் அட்டை கம்பெனி. ஸோ புஷ்பானா பிராண்டுன்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர் அட்டை கம்பெனிக்கு ஒரு பிராண்டான இடம்னா அஷ்டலட்சுமி நகர். ஸோ ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்தோன்னா அஷ்டலட்சுமி நகர்னாவே ஒரு ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35க்கு 68 ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 30 அடி ரோட்டில் கொடுத்துருக்காங்க. 3200 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஓனர் பீஸுங்க, ஓனர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. இதுலேருந்தும் பார்த்தோன்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணுறது தான் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். டைரெக்டாக உட்காந்து பேசலாம். ஏன்னா வியாபாரியோ வேறு யாரும் எடுத்து வைக்கல, டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. சுற்றியும் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வீடுங்க தான். அதே போல் நம்ம பிளாட்டுக்கு பேக் சைட்லேயும் ஃபுல்லாக வீடுங்க தான். இங்கே கொஞ்சம் பிளாட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டவங்க இப்போ ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தோன்னா ஒரு 600லேருந்து 700 மீட்டர் வருங்க. முடிச்சூர் மெயின் ரோடு இருக்குது இல்லையா, முடிச்சூர் டு மணிமங்கல் ரோடு. ஸோ அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்து ஒரு 100 மீட்டர் போனாலே பார்த்திங்கன்னா விஓ ஆஃபீஸ் இருக்குது, நூலகம் இருக்குது, அதே போல் ரேஷன் ஷாப்பு இருக்குது பக்கத்துலே. அடுத்த தெருவிலே பார்த்திங்கன்னா இது எல்லாமும் இருக்குது. அடுத்து அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு வந்துடுது. சரிங்களா? இந்த ஏரியா வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இல்லை இந்த ஏரியாவில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தால் அந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இந்த நல்லதுன்னு. வாட்டர் லாகிங் அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளட்டில் தண்ணி வந்ததுங்க. சரிங்களா? வரலன்னு சொல்லும்போது ஃப்ளட்டில் தண்ணி வந்துச்சு. ஒரு 2 அடி 3 அடி தண்ணி கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2.5 அடி ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க.